Meenakshi Faculty of Occupational Therapy. Admission open for BOT and MOT. Apply now. தேர்தல் வழக்கு தொடர்பாக நயினார் நாகேந்திரன் அவர்கள் நேரில் ஆஜராகி இருக்கிறார். முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான தகவல்களை நாம் மேலும் பெற இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ் அவர்கள். சுரேஷ், வணக்கம். இந்த வழக்கில் தற்பொழுது நீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடியது என்னவாக இருக்கிறது? விவரங்கள் என்ன? இந்த வழக்கு தொடர்பான பின்னணியும் பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். அதாவது கடந்த ஆண்டு, 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் திருநெல்வேலி தொகுதியில காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட ராபர்ட் புரூஸ் 1,65,000 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றார். அந்த தொகுதியில அவருடைய வெற்றியை எதிர்த்து அந்த தொகுதியில பாரதிய ஜனதா கட்சி சார்பில் வேட்பாளராக போட்டியிட்ட நயினார் நாகேந்திரன் சென்னை உயர்நீதிமன்றத்துல தேர்தல் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அந்த தேர்தல் வழக்குல ராபர்ட் புரூஸ் தன்னுடைய வேட்புமனுவுல சொத்து விவரங்களையும் வழக்கு குறித்த விவரங்களையும் மறைத்திருப்பதாக அந்த மனுவில் அவர் தெரிவித்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு இன்றைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகியிருந்த நயினார் நாகேந்திரன் சாட்சி கூண்டில் ஏறி சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டு வாக்குமூலம் அளித்தார். அப்போது ராபர்ட் புரூஸுக்கு சொந்தமான சொத்துக்கள் குறித்து சான்றளிக்கப்பட்ட ஆவணங்களை இந்த வழக்குல ஆவணங்கள் சாட்டு ஆவணங்களாக பதிவு செய்யப்பட்டன. அதை அவர் அந்த இந்த ஆவணங்களை நான் இந்த வழக்குல ஆதாரங்களாக தாக்கல் செய்கிறேன் என்று சொல்லி அந்த ஆவணங்கள் பதிவு செய்யப்பட்டன. இந்த ஆவணங்கள் தேர்தல் ஆணைய இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்ததாக நயினார் நாகேந்திரன் தரப்புல தெரிவிக்கப்பட்டது. இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்ட ஆவணங்களை நீதிமன்றத்தில் சார்ந்த ஆவணங்களாக பதிவு செய்வதற்கு ராபர்ட் புரூஸ் தரப்புல ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டது. அதே போல ராபர்ட் புரூஸ் தரப்புக்கு சம்பந்தப்பட்ட வழக்கு தொடர்பான ஆவணங்களும் இன்றைக்கு பதிவு செய்யப்பட்டன. கிட்டத்தட்ட 19 நிமிடங்கள் இந்த ஆவணங்கள் பதிவு தொடர்பாக வாக்குமூலம் அளித்த நயினார் நாகேந்திரனிடம் ராபர்ட் புரூஸ் தரப்பு வழக்கறிஞர் குறுக்கு விசாரணை செய்வதற்காக இந்த வழக்கினுடைய விசாரணை ஜூன் 26ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து நீதிபதி ஜெயச்சந்திரன் உத்தரவிட்டிருக்கிறார். அன்றைய தினம் நயினார் நாகேந்திரன் மீண்டும் ஆஜராக வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். Meenakshi Faculty of Occupational Therapy. Admission open for BOT and MOT. Apply now.